கர்ப்பமா இருக்கிறவங்களும் அல்லது கர்ப்பமா ஆகணும்னு திருக்கருகாவூர், இந்த திருக்கருகாவூர் திருத்தலத்துல இறைவனுக்கு முல்லைவனநாதர் அப்படின்னு பேரு. முல்லை சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வனத்திலே இறைவன் எழுந்தருளி அருள் புரிந்தார். அதனால இறைவனுக்கு முல்லைவனநாதர் என்கின்ற பெயர் அமைய பெற்றிருக்கிறது. அம்பாளுக்கு கர்ப்பரக்ஷாம்பிகை அப்படின்னு பேரு. இந்த அழகான அம்பிகைக்கும் இந்த சுவாமிக்கும் இந்த ஆலயத்துல கருக்காத்தம்பிகையாக அம்பாள் வந்ததற்குமான காரணம் ஒரு அற்புதமான வரலாறு. நிருத்துவர் அப்படிங்கிற ஒரு மகரிஷி, அவருடைய மனைவி வேதிகை நீண்ட நாட்களாக இறை வழிபாடு செய்து இறைவனுக்கு மிக அழகான வேள்விகள் செய்து இந்த உலகம் உய்யணும் அப்படின்னு, முனிவர்களுக்கு அதுதான வேலை, அப்படி தங்களுடைய பணிகளை செய்து கொண்டு அவள் கருவுற வேண்டும் அப்படின்னு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து அந்த வேதிகை என்கின்ற பெண்மணி கருவுற்றிருக்கிறாள். ஒரு நாள் அந்த முனிவர் வெளியே போயிட்டார். தனியாக இருக்கிற போது ஊர்தவ முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் அவர் வந்து யாசகம் கேட்கிறார். உடனே சட்டுன்னு வந்து அவருக்கு எதுவும் கொடுக்க முடியல. ரொம்ப நேரம் ஆச்சு, கூப்பிட்டும் இன்னும் வரலையே அப்படிங்கிற கோபத்துல இந்த ஊர்துவர் என்ன பண்ணார், சாபம் கொடுக்கிறார். அந்த முனிவரினுடைய சாபத்தினால அந்த அம்மாவினுடைய கரு கலைந்து விடுகின்றது. இதை அறிந்த அந்த முனிவரும் அவருடைய மனைவி வேதிகையும் மிகவும் வருத்தப்படுகிறார்கள். எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அவர்கள் இருவரும் கவலையுற்ற போது அம்பாள் என்ன செய்யறா, அந்த கலைந்த கருவை ஒரு குடத்திலே வைத்து அதை மூடி அதை பாதுகாத்து அது எப்போது பிரசவிக்க வேண்டிய காலம் வருமோ அந்த காலம் வரும் வரை அதை வளர்த்து அதை ஒரு அழகான குழந்தையாக்கி அவர்களுக்கு கொடுக்கிறார். மீண்டும் அம்பாள் காத்து கொடுத்ததனால் இந்த அம்பிகைக்கு பெயர் கரு காத்த நாயகி அப்படின்னு பேரு. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பே அதுதாங்க. கர்ப்பமாக இருக்கக்கூடியவர்கள் இங்கு வந்து அம்பிகையை ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு போயிட்டா கண்டிப்பாக அந்த கரு கலையாது, நிச்சயமாக ஆரோக்கியமான ஒரு குழந்தை பிறக்கும். கர்ப்பமா இருக்கிறவங்களும் அல்லது கர்ப்பமா ஆகணும்னு நினைக்கிறவங்க, குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த தலத்துல வந்து வழிபடுவதற்கு அப்படின்னு ஒரு முறை இருக்கு. இந்த கோயில்ல என்ன பிரார்த்தனை அப்படின்னா, நெய் கொடுப்பாங்க. அந்த நெய் நம்ம வாங்கிட்டு போய் அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி படி இருக்கும், அந்த படியை நெய்யால மெழுகணும். கோலமிட்டு இந்த அம்பிகையை பிரார்த்தனை பண்ணி இன்னாருக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வந்தா நிச்சயமா அவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். அந்த நெய்யை மருந்தாக அவர்கள் ஒரு 48 நாள் 60 நாட்கள் தொடர்ந்து எடுக்கணும். கணவனும் எடுக்கலாம், மனைவியும் எடுக்கலாம். அங்க நெய், இந்த விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க இல்லையா, இதை வந்து கர்ப்பமா இருக்கிறவங்க தங்களுடைய வயிற்றிலையும் தடவி கொள்ளலாம். நான் கருவுற வேண்டும் அப்படின்னு என்னோட சித்தி இங்க போய் பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு நெய் அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த நெய்யை நான் சாப்பிட்டு இரட்டை குழந்தைகளுக்கு தாயாகி என் குழந்தைங்களையும் இந்த கோயிலுக்கு நான் அழைச்சிட்டு போய் தொட்டிலும் போட்டு இந்த அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லிட்டும் வந்தேன்.